வணக்கம் நண்பர்களே. ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கும் என்பது மிக பிரபலமான பழமொழி. அதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்காக மறுக்கப்படும் போது இன்னொரு வாய்ப்பை இறைவன் ஏதாவது ஒரு வழியில் கொடுக்கிறார் அப்படிங்கிறத அந்த செய்தி. H1 விசா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா $1,00,000 அப்படின்ற ஒரு அனௌன்ஸ் வந்தபோது நிறைய இந்தியர்கள் வந்து இந்தியாவுக்கு டிக்கெட் எடுத்து இந்தியா பயணிக்கிற விமானங்களில் உட்கார்ந்துருந்தாங்களாம். அவங்களுக்கு அவங்க உறவினர்கள் அந்த செய்தி அனுப்பின உடனேயும் நிறைய பேர் பாதியிலேயே விமானத்தை வந்து இறங்கி போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த விமானிகள் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். நீங்கள் வந்து இப்போ இந்தியாவுக்கு திரும்புகிற மனநிலையில் இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது. 3 மணி நேரம் காத்திருந்து அந்த விமானத்துலேருந்து நிறைய பேர் இறங்கினாங்களாம். ஏன்னா 21க்கு திரும்பி வரும்போது மறுபடியும் ஒரு 88 லட்சம் நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்ற ஒரு பயம். பாருங்க, நேரம் காலம் பார்க்காம ஒரு நாட்டை முன்னேற்றணும்னு சொல்லி அறிவில் திறமை வாய்ந்தவர்கள், ஏன்னா சாதாரண ஆட்கள் கிடையாது, அவங்க பாடுபட்டு அந்த நாட்டை உச்சத்தில் கொண்டு போகும்போது அந்த நாட்டில் தங்குறதுக்கும் வேலை பார்ப்பதற்கும் மிக கடுமையான சட்டம் கொண்டு வரும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. அதனாலதான் நிறைய இந்தியர்கள் அடுத்த வாய்ப்பை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மறுபடியும் இந்த ட்ரம்ப் பாலிசியை மாத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிரந்தரமான தங்கும் வாய்ப்போ அல்லது நிரந்தரமான பணி பாதுகாப்போ இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில ஒரு 5 நாடுகள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சலுகைகளை முன்வாங்க. அதில் முதல் இடம் பார்த்தீங்கன்னா கனடா. அமெரிக்காவுக்கு மாற்றான நாடு கனடான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து நிரந்தரமான குடியுரிமை வந்து ரொம்ப எளிதாக கிடைக்குது. ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையான வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால் கனடாவில் ஈஸியாக விசா வாங்கலாம், அதே மாதிரி பணி வந்து ஈஸியாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவின் பொருளாதார பவர் ஹவுஸ் ஜெர்மனின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் மேட் இன் ஜெர்மனியா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொறியியல், உற்பத்தி துறை, அந்த மாதிரி துறைகளில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா முதல் 6 மாதத்துக்கு நீங்கள் போயிட்டு ஜாப் சீக்கர் விசா கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு விசா எடுத்துட்டு 6 மாதம் அங்கே தங்கியிருந்து வேலை தேடலாம். அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் அதையே பர்மிட் விசாவை மாற்றி நீங்கள் அங்கேயே தங்கியிருக்கலாம். அவ்வளோ சுலபமான வழி. அதனால் அடுத்த சாய்ஸாக ஐடி, பொறியியல், உற்பத்தி துறையில் இந்தியர்களுக்கான வாய்ப்பு மிக எளிமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல நாடு. 3வது நாடு பார்த்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரீஸில் சிங்கப்பூர். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், பேக்கேஜிங், ஐடி இங்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, நம்ம நாட்டை நிறைய பேர் பார்த்தா சொல்லுவாங்க குட்டி சிங்கப்பூர். நம்ம நாட்டில் இருந்து நிறைய பேர் அங்கே போயிருப்பாங்க. குட்டி இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சிங்கப்பூர் வந்து ஒரு அழகான வாய்ப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, அதே மாதிரி சுகாதாரம், ஐடி, இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே வருமான வரியே கிடையாது. அதனால எல்லாருக்குமே ஒரு எளிமையான தேர்வா ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கு. 5வது நாடாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அங்கே வந்து வாழ்வதற்கான அத்தனை சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு அழகான சூழ்நிலை, ஒரு அருமையான நாடு. ஏன்னா இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகணும்னு நினச்சாங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுறது கனடாவாக இருக்கும், இல்லைன்னா ஆஸ்திரேலியாவாக இருக்கும். அந்த அளவுக்கு சலுகைகளை அதிகமாக கொடுப்பாங்க, சுதந்திரம் நிறைய கொடுப்பாங்க. அதனால் இந்தியர்களுக்கு மாற்றா இந்த 5 நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விசாவை எளிமையாக்க முன் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சீனா கூட பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையான விசாவை கொடுக்க முன் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திறன்மிகு ஊழியர்களை சீனா வந்து கொண்டு வந்து நம்ம நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எங்கேயுமே சொல்லுவாங்க அறிவில் சிறந்தவனுக்கு, அதாவது கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு அறிவில் சிறந்தவராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாடுகளும் ரத்தன கம்பளம் வீசி வந்து வரவேற்கும். அதனால அமெரிக்கா வந்து ஒரு கதவை மூடினால் பல நாடுகள் இந்தியர்களுக்காக கதவை திறக்க காத்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலே இந்தியர்களுக்காக அருமையான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் சொந்த தாய்நாட்டில் வந்து உங்களுடைய திறமையையும் தகுதியையும் உபயோகித்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளாக வரலாம். இங்கே நம்ம நாட்டை சேர்ந்தவங்களுக்கு நிறைய நீங்கள் வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கலாம். அதனால் அமெரிக்கா வந்து சொல்கிற மாதிரி இந்தியர்கள் வந்து அமெரிக்கா விட்டு வெளியிலையும் நிறைய வாய்ப்புகள் தேடி போக முடியும். பல நாடுகளை மீண்டும் முன்னணி கொண்டு வர முடியும். ஸோ அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.